இந்து புராணங்களில் ஹனுமான் வலிமை, பக்தி மற்றும் விசுவாசத்தின் அடையாளமாக காணப்படுகிறார். அவருடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான சின்னங்களில் ஒன்று அவரது வலிமை மிக்க ஆயுதமான கதாயுதம். ஹனுமான் தனது சர்வ வல்லமையுள்ள கதாவுடன் கையில் ஏந்தி இருப்பதை எப்போதும் காணலாம். ஆனால் ஹனுமான் அதை எங்கிருந்து பெற்றார், அது என்ன முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்பதை பார்க்கலாம். ஹனுமானின் கதாவின் முக்கியத்துவத்தை விளக்கி அதை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கடைசி வரை தொடர்ந்து பார்க்கவும். கதாயுதம் என்பது ஹனுமானின் மகத்தான உடல் வலிமை மற்றும் சக்தியின் சின்னமாகும். இந்த கதாயுதம் சிறு வயதிலேயே பிரம்மதேவன் ஹனுமானுக்கு வழங்கியதாக நம்பப்படுகிறது. இந்து புராணங்களில் ஹனுமான் பெரும்பாலும் நம்ப முடியாத சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வலிமை மிக்க போர் வீரனாக சித்தரிக்கப்படுகிறார். கதாவை பார்த்த மாத்திரத்தில் அரக்கர்கள் மற்றும் தீய உயிரினங்களின் இதயங்களில் பயத்தை தூண்டியதாக கூறப்படுகிறது. ஹனுமான் தனது கதாவை பயன்படுத்தி சக்தி வாய்ந்த அசுரர்களை தோற்கடித்து மக்களை பாதுகாத்தார். கதா இந்து மதத்தில் பாதுகாப்பின் சின்னமாகவும் காணப்படுகிறது. இது எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது என்று அனுமன் பக்தர்கள் நம்புகிறார்கள். அனுமன் தர்மத்தை நிலைநிறுத்த கதாயுதத்தை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. அனுமனின் ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது மலைகளை நொறுக்கி மரங்களை ஒரே நேரத்தில் உடைக்க முடியும். ஹனுமான் பல சக்தி வாய்ந்த அசுரர்களை தோற்கடிக்க கதாவை பயன்படுத்தினார். இது உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும். அனுமனின் கதா வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது அவரது வலிமை, பக்தி மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் சின்னமாகும். உலக நாயகர்களில் ஹனுமான் முதன்மையானவர். அவரது வீரச் செயல்கள், அற்புதமான சாதனைகள், அவரது அற்புதமான வலிமை மற்றும் துணிச்சலை போதுமான அளவு விவரிக்க முடியாது. அவரது கடமை உணர்வு மிகவும் பாராட்டத்தக்கது. அனைத்து இராணுவ தந்திரோபாயங்கள் மற்றும் போர் முறைகளிலும் அவருக்கு மிகுந்த திறமை இருந்தது. அவர் தனது வழியில் வந்த எண்ணற்ற சிரமங்களை தனது துணிச்சல், பொறுமை மற்றும் அயராத மனப்பான்மையால் வென்றார். சீதையை கண்டுபிடிக்க அவர் அயராத தேடலை மேற்கொண்டார். ஆபத்து நேரத்தில் அவர் அற்புதமான துணிச்சலையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தினார். அவர் தனது செயல்களில் உறுதியாகவும் இருந்தார். அவர் எப்போதும் தனது முயற்சிகளில் வெற்றி பெற்றார். தோல்வியும் விரக்தியும் அவருக்கு தெரியாது. அவர் தனது வாழ்க்கையை இறைவனின் சேவைக்காக அர்ப்பணித்தார். அவரது செயல்களில் சுயநலத்தின் சாயல் அவருக்கு இல்லை. ஸ்ரீ ஹனுமான் போன்ற ஒரு வலிமை மிக்க வீரனை உலகம் இதுவரை கண்டதில்லை, எதிர்காலத்திலும் காணப்போவதும் இல்லை. அவர் தனது வாழ்நாளில் அற்புதங்களை செய்தார். வலிமை மற்றும் வீரத்தின் மனித நேயமற்ற சாதனைகளை வெளிப்படுத்தினார். உலகம் இருக்கும் வரை மக்களின் மனதில் பெரும் செல்வாக்கை பெற்றுள்ள கடவுளாக, மக்களின் காவலனாக இருப்பார் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. ஸ்ரீ ஹனுமான் எல்லா இடங்களிலும் தனியாகவோ அல்லது ஸ்ரீ ராமருடன் சேர்ந்தோ வழிபடப்படுகிறார். ராமரின் ஒவ்வொரு கோவிலிலும் ஸ்ரீ ஹனுமனின் மூர்த்தி உள்ளது. அனுமன் சிவபெருமானின் அவதாரம். அவர் வாயு பகவான் மற்றும் அஞ்சனா தேவிக்கு பிறந்தவர். ஹனுமான் 7 சிரஞ்சீவிகளில் ஒருவர். 9 வியாகரணங்களை அறிந்த ஒரே கற்றறிந்த அறிஞர் இவர்தான். அவர் சூரிய கடவுளிடமிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார். அவர் பிரம்மச்சாரியரின் உருவகம். அவர் ஞானிகளில் ஞானி, வலிமையானவர்களில் வலிமையானவர், துணிச்சலானவர்களில் துணிச்சலானவர். அவர் ருத்ர சக்தி. அவரை தியானித்து அவரது நாமத்தை மீண்டும் கூறுபவர் வாழ்க்கையில் சக்தி, வலிமை, மகிமை, செழிப்பு மற்றும் வெற்றியை அடைகிறார். அனுமன் ஒரு சிரஞ்சீவி. அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார்.